வெல்கம் பேக் டு 2K Gamer. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் பிவிபி போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, எப்படியும் நான் பாட்டு தான் என்னை வச்சு ட்ரைனிங் பண்ணுறதுக்காக அவன் வந்திருக்கான். எனக்கு பிவிபி சுத்தமாக தெரியாது. ஓகேங்களா, அப்படியே என்ன தோக்கடிக்க போகிறான், அது முடிவாயிடுச்சு. ஓகே, வாங்க யார் தோக்கலான்னு பார்ப்போம் முதல்ல. ஓகேங்களா, நாங்கள் இந்த லூட் எல்லாமே கிரியேட்டிவ் எடுத்துருக்கோம். நம்ம சர்வர்லேருந்து இன்னும் எடுக்கலை. ஓகேங்களா, நம்ம சர்வர்லேருந்து ஒரு பிவிபி வரும் கம்பல்சரி. ஓகேங்களா, அதை காத்திருந்து பாருங்க. அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் வீடியோஸ் வராது. ஷார்ட்ஸ் வேணால் வரும். ஏன்னா எனக்கு எக்ஸாம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அதனால் வராது. ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம இந்த இதில் பார்க்கலாம். என்னை வச்சு ஈஸியாக ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி நான் போனது பார்த்திங்கன்னா நான் கூட போகலாம், நான் தான் கூப்பிட்டேனே. பார்த்திங்களா, சும்மா சொன்னேன், நான் தான் கூப்பிட்டேன். ஓகேங்களா, வாடா பிவிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். நான் என்ன பண்ணியிருந்தேன், அவன்கிட்ட ஒன்றுமே இல்லாத வச்சு அச்சு அவனை காலி பண்ணியிருந்தேன். அவன்கிட்ட ஒன்றுமே இல்லாத போது சரி வாடா லூட்டில் எடுத்துன்னு வாடா அடிக்கலாம்னு சொல்லி நான் தைரியமாக கூப்பிட்டேன். பார்த்தா உள்ளே வந்தோடனே என்னை இப்படி அடிக்கிறான். இருந்தாலும் நம்ம 3 மேட்ச் நடக்கும் போது 3 மேட்ச்லேயே 2 ஜெயிக்க முடியான்னு பார்ப்போம். 2 இல்லாட்டி 1 ஜெயிக்க முடியான்னு பார்ப்போம். ஓகே, ஓ மை காட் கைஸ், நான் தோட்டமே வைக்காமல் ஆடினுங்க. அதுவே நான் இப்போ தான் பார்க்குறேன். எங்கே இருக்கான்னே தெரில. அங்கே தான் இருக்கான். எனக்கு அவனை போய் அடிப்போம். ஐயோ க்ரீப்பருக்கெலாம் பயப்பட தேவையில்ல. இந்த சூட்டை போட்டுன்னு இருந்தாலும் பயந்து தான் ஆகணும். ஓகே, எங்கடா இருக்க இப்போ சாப்பிட்றோம். எங்கண்ணா இந்த அது பேர் என்னது, போல் என்ற போலா அதை போட்டு அங்கங்கே தப்பிச்சினே இருக்கான். கிட்ட வந்தாலும் நான் காலி. நான் எப்படியும் அவனை வச்சு காலி பண்ணுற மாதிரி பேசுனுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். அவன் இந்த வெதரை மாற்றிட்டு வரேன்னா மாற்றிடான். இப்போ அடிக்கலாம். ஓகே, சாப்பிடா அவன் தானே நினச்சிருங்க. நான் குச்சி அடிக்கலான்னு பார்க்குறேன். ஒன்றும் முடியலை. காலி பண்ண போகிறான். ஓ மை காட் அதெல்லாம் நான் தான் போட்டேன். அந்த வெப்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டே வரணும். அதுலேயே என்னை தோக்கஸ்டான். அதில் நான் யூஸ் பண்ணேன். இது நான் யாரை பற்றி யூஸ் பண்ணேன்னா, பிளாக் கேமர் அவரை பார்த்து தான் யூஸ் பண்ணேன். அவர் பார்த்திங்கன்னா பிஎஃப் ஜோக்கர் கூட விளாட்ருப்பார். அதில் யூஸ் பண்ணிருப்பாரு. நானும் யூஸ் பண்ணேன். மாட்டிக்கிறான். நான் வந்து அடிக்கிறதுக்குள்ளே தப்பிச்சிட்றான். இது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் தப்பிச்சிட்றான். ஓகே, ட்ரை பண்ணுவோம். மாட்டுவான்னு நம்புகிறேன். மாட்டான். நான் மாட்டானே பார்க்காம லூ பண்ணிருக்கேன் அடிக்க. ஐயோ நானே மாட்டினேன். சாரி முடிஞ்சி. ஓ மை காட், என்ற போல் பார்த்துடணும். பர ஐயோ மாட்டினேன். ஐயோ ஓ மை காட் கீஸ் நான் காலி ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். உள்ளே வச்சு காலி பண்ணுறோம். எங்கே இருக்கான்? ஐயோ இங்கே தான் இருக்கான். ஒரு போடோ நான் கைஸ் இது. ஐயோ வந்துட்டான். இங்கே எப்படி வந்தான்? ஐயோ சாப்பிடா சாவ வச்சுருவோம் போலே. சாப்பிடன்னா வாய்ப்பே இல்லை. ஈஸியான காலி பண்ணுருவாங்க ஈஸாவே. எனக்கு இந்த பிவிபி போட தெரியாத ஒரே காரணமாக வச்சு எல்லாரும் இல்லை சாவடிக்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல. நம்ம தான் கூப்பிட்டோம், தேவையில்லாமல் கூப்பிட்றக்கூடாது. ஓகே, காத்திருந்து பாருங்கள். 3 மேட்ச்சில் நான் ஒரு மேட்ச் ஆச்சு ஜெயிக்கிறேன். என்னடா ஒரு மேட்ச் ஆச்சு ஜெயிக்கிறான்னு கேட்டால் ஆமாங்க, எனக்கு பிவிபி சுத்தமாக வராது. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்குமே அவ்வளோலாம் ப்ரோ பிளேயர்லாம் இல்லை. பிவிபி பண்ணுவான், கொஞ்சம் பண்ணுவான். ஆனால் ப்ரோ பிளேயர்லாம் சொல்ல முடியாது. அவனே அடிக்கிறானா, நான் எவ்வளோ நோபாக இருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அவனேன்னு சொல்ல முடியாது, அவனும் கொஞ்சம் நல்லா தான் ஆடுவான். ஓகேங்களா, ஓகே. அவன் பாட்டுன்னு மேட்ச் லைட்டாக ஒரு 2-3 அடி அடித்தாலே போட்டு அந்த அது போட்டுன்னு தப்பிச்சிடுறான். அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அவன் நான் 5-3 அடித்தாலுமே நான் எப்படியாச்சும் அடிக்கணும்னு தான் பார்க்குறேன். அதனால் என்னை ஈஸியாக காலி பண்ணிருவான். ஓகே, ஐயோ வரான். ஓ மை காட், சாப்பிடா. ஐயோ இப்போ தான் போட்டு அந்த இது காலி ஆச்சு. அதுக்குள்ளே என்ன காலி பண்ணிட்டான். நான் நடக்குதுங்க. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, வெயிட் பண்ணு. ஓ மை காட், இதெல்லாம் கணக்கு வராது. நான் இப்போ தான் வந்தேன் கேமுக்குள்ளே. ஓகேங்களா, அதனால் இது செகண்ட் மேட்சாக கணக்கு வராது. இருங்க, நான் முதல்ல சாப்பிட்டு போவோம். ஏன்னா இது சாப்பிட்டா ஹெல்த்து ஒரு வந்து 7 எக்ஸ்ட்ரா ஏறும். என்ன கிரியேட்டிவ் மாதிரி தான் என்னன்னு கேட்டால் அவன் கொஞ்சம் இதுலாம் இருக்கணுமா போர்ஷன்லாம். எனக்கு போர்ஷன் என்னென்ன எடுத்து யூஸ் பண்ணணுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சும்மா தான் இருந்தேன். ஓகேங்களா, சும்மா அங்கேயும் சுற்றி இருந்தேன். எனக்கு இப்போ எது எடுத்தாலும் என்னென்ன யூஸ்னு எனக்கு ஒழுங்காக தெரியாது. ஓகேங்களா, ஓகே. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, நான் வர வரைக்கும் கட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐயோ வந்துட்டான். சாப்பிடா கைஸ், இந்த வாட்டியும் நான் தான் தோக்க போகிறேன்னு நினைக்கிறேன். 3 மேட்ச். ஐயோ கஷ்டம். ஓ சாப்பிடா. ஐயோ
ஐயோ எனக்கு சாப்பிச்சிருவான் போலியே. ஐயோ இல்லைங்க சாப்பிட்டு போ. எங்கே இருக்கானே தெரியலையே. ஸ்டீக் பண்ணிருக்கான், அதாவது உக்காந்துருக்கான். ஐயோ ஐயோ கடவுளே அஜித்தே ஓடுங்க. ஐயோ நான் எங்கே போடுறேன், இங்கே வரான். கொஞ்சம் தூரமான்ட்டு நினைக்கிறேன். அப்பாடா இவ்வளோ நான் இதுவை போட்டு பறந்துடுவோம் இப்போது. ஓகே இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இதில் பறந்து விளாடக்கூடாது. நான் இதுவும் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதாவது என்னோடய டோட்டம் ஆஃப் நேம் காலி ஆச்சுனால நான் மாற்றிக்கிறதுக்காக பறந்தேன். அவன் பறக்கக்கூடாது, இருந்தாலும் அவன் பறகுறான். இது சீட்டிங், இது நியாயமே இல்லை. ஏன்னா பறந்துக்கினே இருந்தோன்னா யாரோடையும் அடிக்க முடியாது. அதனால் அவன் பறந்துக்கினே இருப்பான். வந்துட்டான் கீழே வந்துட்டான். ஓகே இப்போ காலி பண்ணுறேன்டா உன்னை. வட சாப்பிடா. ஒரு 2 அடி ஆச்சுங்க. 2 அடியா 1 அடியா? 1 அடி தான் நினைக்கிறேன். அது உள்ளதான் ஆச்சு. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இதுவும் போட்டு விட்ருப்பேன் நேற்றுக்கு. எனக்கு பாய்சன் போட்டானா அவ்வளோதான். அதுவே பாட்டுன்னு கொச்சிரும். ஒரு 2-3 அடி ஆச்சாலே கழுவிடுவேன். ஐயோ எங்கே இருக்கான்? ஐயோ எங்கே போனான்? இவன் வேறு ஸ்னீக் பண்ணியிருக்கான். எங்கே போனான்னு கூட தெரில. ஓகே இவனை இன்னைக்கு நான் ஒரு வாட்டியாச்சும் காலி பண்ண முடிய மாட்டேங்க. எனக்கு குறைஞ்சது ஒரு 4-5 வாட்டியாச்சும் காலி பண்ணிருப்பான். அட்லீஸ்ட் ரிவெஞ்சின்னு ஒரு வாட்டி கூட ஆச்சு தான் கிடைக்கணும். ஓகே ஐயோ பக்கத்தில் வந்துட்டான். ஐயோ பின்னாடி இருக்கான். ஐயோ சாப்பிடா. சாப்பிடா. ஐயோ பாய்சன் போட்டான். ஓ மை காட். இருந்தாலும் அவனுக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு பத்துச்சா இல்லையான்னு தெரியலையே. நம்ம முதல்ல ஓடிடுவோங்க. இங்கேருந்து ஓடிட்டு போயிட்டு ஃபுட்லாம் சாப்பிட்டு வருவோம். என்னடா இது இன்னும் தெல்போட் ஆகலன்னு நினச்சேன். தெல்போட் ஆயிடுச்சு. அவன் எங்கே இருக்கான்? அங்கே இருக்கான். அவன் வத்துக்குள்ளே எல்லாம் சாப்பிட்டு இது போகணுங்க. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அந்த பாய்சன்? பாய்சன் கருமத்தை போய் தொலை. அங்கே பாடிய போயிடுச்சு. அப்பாடா நாங்கள் ஈஸியாக வேறு எனக்கு கடுப்பேற்றுறான். இவன் வேற ஒருத்தன். சாப்பிடா. ஈஸ் எனக்கு விளையாட தெரியாத ஒரு குழந்தை வச்சு என்னை காலி பண்ணுறாங்க ஈஸ். ஆனால் இதெல்லாம் நியாயமே இல்லை கீஸ். நான் பிவிபி ப்ளே பண்ண கற்றுன்னு வந்துட்டு அப்போ இவனை பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? அந்த ரிவெஞ்ச் வீடியோ ஜூனில் வரும். நான் 1 மாதமாச்சு ட்ரைனிங் எடுக்கணும். பிவி பண்ணுறதுக்கு 1 மாதமான்னு கேட்டால் அவன் கீஸ் எனக்கு ஒழுங்காக விளையாட தெரியாது பிவிபி. அதுவும் இல்லாமல் எக்ஸாம் வருது. அப்புறம் எப்படி நான் கற்றுக்கிறது? நான் ஷார்ட்ஸ் வேணால் அப்பப்போ போடுவேன் எக்ஸாம் வருதுனால ஃப்ரீயாக இருக்க டைமில். ஆனால் வீடியோ போடுறது கஷ்டம். ஏன்னா வீடியோ போடணுன்னா அது எடுக்கிறதுக்கு டைம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணணும். இது இந்த வேலையில் இருக்குது, அதனால் பண்ண முடியாது. நான் ஷார்ட்ஸ் வேணால் அப்பப்போ போடுவேன். ஓகேங்களா? இப்போது ஷார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய போகுது. வீடியோலாம் பார்த்தா 40-30 தான் போகுது. அதனால் நான் ஷார்ட்ஸில் தான் கொஞ்சம் மெயினாக மெயின்டைன் பண்ணுவேன். அது என்னோடய பெருசே இந்த ஐயோ வளர்றேனே. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா மோஸ்ட் வியூடு வீடியோனா ஷார்ட்ஸ் தான் இருக்குது. வீடியோ இல்லை. 2.3K கிட்ட ஒரு வீடியோ வியூஸ் போயிருக்கு. ஓகேங்களா? ஓகே ஐயோ சாவடி போகிறோம் பறந்துடுறாங்க. பறக்கிறதுக்குள்ளே சவச்சிட்டாங்க. ஓகே கைஸ், அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணுறேன். இன்னும் ஒரு 18 சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு தேவை. 82 சப்ஸ்கிரைபர் இருக்கும். இன்னும் 18 சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு தேவை. 100 அடிக்க 100 அடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற இலக்கு. ஓகேங்களா? ஓகே எங்கே இருக்கான்னு தெரில. இப்போ வேறு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது வீடியோன்ற பாருங்க, வீடியோ ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. ஃபைடை ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கே இருக்கான்? அங்கே இருக்கான். வெயிட் பண்ணு மேன், வெயிட் பண்ணு. வராதடா, வெயிட் பண்ணுறா. ஓகே இருங்க, நான் கொஞ்சம் தயாராகிக்கிறேன். ஓகே இப்போ வாடா பார்த்துக்கலாம். என்ன அங்கே நிற்கிறான்? என்ன பண்ணுறான்? ஐயோ ஓ மை காட் கைஸ், அவனுக்கு போர்ஷன் வேணும்னு நினைக்கிறேன். இது அப்படியே க்ரியேட்டிவ் மாதிரிட்டு இருக்கான். நம்ம இந்த டைமில் ஆப்பிள் நிறைய சாப்பிட்டு போவோம். இந்த டைமில் ஆப்பிள் நிறைய சாப்பிட்டா அங்கே இது வரும். ஓகே எடுத்துதான் நினைக்கிறேன். இப்போ வாடா பார்த்துப்போம். எங்கடா இருக்க? சவுடா. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் கண்டிப்பாக வரும். ஓ மை காட், பறந்துடு. ஐயோ நான் ஐயோ அப்பா. ஓ மை காட் அப்பாடா. அவன் பாதிக்கலாம் ஈஸியாக நான் அடிச்சிருக்கலாம். அடித்தா அதுக்குள்ளே வீடியோ முடிஞ்சிடும். அது நல்லா அடிக்கல. நம்ம ரிவெஞ்சு கண்டிப்பாக கொடுக்குறோம் கைஸ். ஓகேங்களா? இந்த ரிவெஞ்சு நம்ம இதில் இருக்காது, நம்ம சர்வரில் கொடுக்குறோம். ஓகேங்களா? சர்வரில் கொடுக்குறோம். ஓகே
எங்கே இருக்கான் கைஸ்? அவனும் பறகுறாங்க கைஸ். நான் இது டோட்டம் இல்லாதனால நான் பிறந்தேன். அவன் ஏன் பறகுறான்? இதெல்லாம் சீட்டிங் கைஸ், ரொம்ப சீட்டிங் பண்ணுறான். இவன் மட்டும் பறக்காமல் இருந்தால் நான் அந்த எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருப்பேன். ஆமாம், அவன் மட்டும் பறக்காமல் இருந்தால் ஜெயிச்சிருப்பேன். அவன் பறக்கிறதுனால தான் நான் துவக்கிறேன். இப்படி சொல்லி எப்படியாச்சும் முட்டு கொடுப்போம். ஐயோ ஐயோ, சாப்பிடா சாப்பிடா சாப்பிடா. ஐயோ ஐயோ ஐயோ, தோட்டம் பாப்பாயிடுச்சே. சாப்பிடா, ஓடு 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 ஓடு, செத்துட்டு போகிறேன், சாப்பிட்றேன். அது வந்து இப்போது நான் என்ன உங்ககிட்ட சொல்கிறது, நம்மளே சேர்த்துட்டேங்க. சரி, ஓகே, முடிச்சிக்கலாம் தான் பார்த்தேன். பட்டு என் ஃப்ரெண்டு இன்னொரு மேட்ச் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். என்னை அடிக்கிறதுல உனக்கு அவ்வளோ என்னடா சந்தோஷம், ஆனந்தம் எனக்கு புரியலை. இருக்க நம்ம கொஞ்சம் ஆப்பிள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கைஸ் ஒரே அடிதான் காலி பண்ணிட்டான். இத்தனைக்கு டோட்டமும் பிளாஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறமும் ஐயா எப்படி கைஸ் அது அவனுக்கே தெரிலன்றா. அது அவன்கிட்ட அப்படி என்னதான் சுவாடு இருக்குது புரியலை. அவ்வளோ பிரிஸ்டல் சுவாடா வச்சுருக்கான் அவன். ஐயோ, நம்மகிட்ட டோட்டமே வேறு இன்னும் 2 தான் இருக்குது. ஓகே, இதுதான் லாஸ்ட் மேட்ச். ஓகேங்களா கைஸ்? இந்த மேட்ச்சில் நம்ம அவனை தோக்கடிக்கிறோமா இல்லையான்னு பார்ப்போம். ஏற்கனவே 3 மேலே போயிடுச்சு. ஈஸியாக தோக்கடிச்சிடறாங்க கைஸ் அவனை. இதான் லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச் ஆச்சு நம்ம அவனை கூப்பிட்டு தோக்கடினோம். ஒரே அடி தான் கைஸ், அதுக்குள்ளே காலி பண்ணிட்டான். ஓகே, எங்கடா இருக்க? ஐயோ இதெல்லாம் ரொம்ப ஓவரா. வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ கைஸ் அவ்வளோ டோட்டம் பாப்பாயிடுச்சு. ஐயோ அவன் வேறு வெயிட் பண்ணுங்க. சரி பறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு லேட் பண்ணுங்க. எந்த டோட்டமே இல்லை, இது ஒன்று தான் இருக்குது. சொல்லி முடிச்சு இன்னும் மட்டும் பாப்பாயிடுச்சுன்னா என் சொல்லி முடிஞ்சிடும். ஓகே, இருக்க வரைக்கும் பழப்போம். ஓகேங்களா? எங்கடா இருக்கான் அவன்? இங்கே தான் இருக்கான். இதை வரேன்டா அவனை அடிக்க. எங்கடா இருக்க? இந்த வந்துட்டேன். உனக்காக தான். ஓ வா, ஒரே அடிக்கி அவ்வளோ தூரம் பாருங்க. நாக் பக் வச்சுக்கிறானா என்னன்னு கூட தெரில. ஓகே, எங்கே இருக்காவன்? நான் வசமாக மாட்டிருக்கேன். மேலே போகிறதுக்குள்ளே வந்துட்டான். இங்கே வந்துட்டான். இருங்க, நான் அவனை தண்ணிக்குள்ளேயே வச்சு முடிக்கிறேன். தண்ணிக்குள்ளேயே வச்சு சாப்பிடா நீ. தண்ணிக்குள்ளேயே விட. ஐயோ, போட்டல் அந்த என்ட்ரு போல் வச்சு தப்பிச்சிட்டான். முடிக்கிறோம் இந்த வாட்டி, கம்பல்சரி முடிக்கிறோம். ஆனால் என்கிட்ட டோட்டம் தான் இல்லை, நான் பண்ணுறது. ஓகே பரவாயில்ல, டோட்டம் இல்லைனாலும் நான் முடிப்பேன்டா. ஒரு வீரனுக்கு டோட்டம் இருந்தால் தான் முடிப்பான்ற வீரன் இல்லைடா, டோட்டம் இல்லாதவன் தான்டா. டோட்டம் இல்லாமல் முடிப்பவன் தான்டா வீரன். நான் ஒரு வீரன்டா, இப்போ முடியறேன்டா. ஐயோ உக்காண்டா. ஓ மை காட், இவன் வேறு ஒருத்தன். நானே ஏற்கனவே அவுட் ஆகிட்டு வந்துடுங்க. இதில் இவன் வேறு ஒருத்தன் உக்காந்துன்னு எங்கே இருக்கணும் கூட தெரியாமல். அங்கே இருக்கான். பார்த்துட்டேன். அவங்க பேர் கூட கண்டிச்சு. உன்னை இப்போ நான் சும்மா வீர மாட்டேன்டா. சாப்பிடா எங்கடா ஒரு சாப்பிடா. இன்னும் 2 அடி செத்துட மாட்டான். அப்படிதான் சொல்லணும். சாப்பிடா. ஐயோ பரவாயில்ல, நின்று சண்டை போடுவேன். ஐயோ பாய்சனு ஏன்டா இப்படி பண்ணுற கிறுக்கு மென்டல் பைப்லையே. செஞ்சு அவனுக்கும் வந்துச்சு நினைக்கிறேன். ஐயோ இருங்க, நம்ம ஆப்பிள் சாப்பிடுவோம். பாய்சனே நம்மளை காலி பண்ணி விட்டுரும் போலையே. ஐயோ இங்கே வந்துட்டான். சொல்லி முடிஞ்சு போர்ட்டல் யூஸ் பண்ணி போகலாம். போர்ட்டல் ஐயோ வாய் குழம்புதே. ஐயோ இந்த மேட்ச் எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும் ஈஸ். ஃபைனல் ஓப்பு. ஐயோ இதுலேயே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நான் சத்தியமா நீ இவ்வளோ பண்ணதுக்கு நான் ஒரு மேட்ச் ஆச்சு உன்னை ஜெயிப்பேன்டா. ஐயோ இது வேறு ஒன்று. சாவி, நாங்களே இங்கே தோப்பனா ஜெயிப்பனான்ற சுச்சுவேஷனில் நீ வேறு ஒன்று வந்து வெறுப்பேத்தின்னு. ஓகே இருங்க, நான் முதல்ல ஆப்பிள் சாப்பிட்டு உன்னை வந்து அடிக்கிறேன்டா. தெம்பா வந்து உன்னை அடிக்கிறேன்டா. சாப்பிடா. ஐயோ அந்த இது வேறு. ஐயோ நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறது வேறு நடுவில் வந்து கொலை போட்டுச்சு கைஸ். ஐயோ ஓடுறா. ஐயோ ஆப்பிள். ஐயோ என்னங்க இத்தனை சாமிஸ் வந்துச்சு. ஐயா இதெல்லாம் சரி போட்டு வராது. அவனை மாற்ற சொல்லிட்டேன். நான் வெதரை மாற்ற சொல்லிட்டேன். வெதரும் டேவும் மாற்றிட்டான். அப்பாடா. சாம்பி வேறு வந்து அடிக்குது. இது இவங்ககிட்டே அடி வாங்க முடியல. இதில் பார்த்தா ஒரு 5 சாம்பி வந்து அடிக்குதுடா. எப்படிங்க? நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவன் சாதகமாக தான். அவனை மட்டும் அடி பண்ணிக்கிது, என்ன மட்டும் அடிக்குது. அவன் பிளான் போட்டு வச்சுக்கிறான். அவனை மட்டும் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சொல்லி தான் முட்டு கொடுக்கணும். ஐயோ தோட்டம் பாப்பு பர. அப்பாடா வந்தாச்சு கைஸ். அவன் முடிச்சு விட்ருப்பான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே இருங்க, நம்ம டோட்டம் வச்சில கிரெடிட்டில் தான் இருக்கேன். நிறைய எடுத்து வச்சிருக்கலாம். இந்த பண்ணிட்டேனே. ஐயோ என்ன பண்ணுறது.
சரி ஓகே கேம் முடிய போகுதுன்னு எப்படி நம்மக்கிட்ட இருக்க பவர் வச்சு அவனை அடிப்போம் ஓகேங்களா. சப்போஸ் அவனை நம்ம டோட்டம் ஒரு வாட்டி டோட்டம் பாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனால் மூவே பண்ண முடியாத அளவுக்கு நான் காலி பண்ணிட்டேன்னா வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு நிமிஷத்தில் எப்படி வேணாலும் மாறும் கேமு. ஓகே எங்கே டேய் இவ்வளோ சும்மா விட மாட்டேன்டா. டோட்டம் இல்லைனாலும் நான் பெரிய இது தான்டா. சாப்பிடா. ஐயே கைஸ் போச்சு, நெட்டு பிடிங்கிச்சு. ஓ மை காட், நெட்டு உண்மையிலே பிடிங்கிச்சா? ஐயோ ஏன் நெட்டு பிடிங்கிச்சா? அவன் நெட்டு பிடிங்கிச்சா தெரில. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் முடிஞ்சிச்சு. சரி ஓகே அவன் தான் ஜெயிச்சான் கைஸ். பாய்.